அகமதாபாத் மைதானத்தில் நடந்த அந்த ஐபிஎல் 2025 ஃபைனல் போட்டியில் பஞ்சாப் அணியை வீழ்த்தி ஆர்சிபி அணி முதல் முறையாக தங்களது ஐபிஎல் கோப்பையை வென்றுள்ளது. இதன் மூலம் கடந்த 18 ஆண்டுகால எதிர்பார்ப்புக்கு முடிவு கட்டி உள்ளது. ஹேசல்வுட் வீசிய கடைசி ஓவரின் முதல் பந்து டாட் பாலாக போக அப்போதே ஆர்சிபி அணிக்கு வெற்றியானது உறுதியாகிவிட்ட பட்சத்தில் இது நிஜம்தானா என்று நம்ப முடியாத விராட் கோலி எமோஷனலாக கண்கலங்கி விட்டார். இந்த போட்டியில் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு சப்போர்ட்டாக கிளம்பிய திடீர் ஃபேன்ஸும் கூட விராட் கோலி இப்படி எமோஷனலாக ஆனந்த கண்ணீர் விட்டதும் அது ரசிகர்களை மகிழ்ச்சியில் வாயடைக்க வைத்த தருணமாக மாறிவிட்டது. குறிப்பாக அந்த போட்டியில் பஞ்சாப் அணி விட்டதை என்று வருத்தப்படாத அளவிற்கு பஞ்சாப் அணி பேட்டிங்கில் எந்த விஷயத்தையும் செய்யவில்லை. என் வேலை இன்னும் முடியவில்லை என்று சொன்ன ஸ்ரேயாஸ் ஐயர் இந்த ஃபைனல் போட்டியில் ஒரு ரன்னிலேயே முடிந்துவிட்ட பட்சத்தில் அப்போதே கோப்பை வெல்ல போகிறோம் என்ற நம்பிக்கையானது ஆர்சிபி அணிக்கு வந்துவிட்டது. குறிப்பாக அந்த போட்டியில் டாஸில் தோற்ற போதே ரஜத் பட்டிதார் நம்பிக்கை இழந்தவாறு காணப்பட எதிர்பார்த்த ஸ்கோரானது வரவில்லை என்று ஆர்சிபி அணியின் டக் அவுட்டும் கூட சோகமாக காணப்பட இது வழக்கமாக பார்க்கக்கூடிய ஆர்சிபி என்பது போலத்தான் சூழல் மாறிவிட்டது. ஆனால் அது அப்படி அல்ல என்று குருணால் பாண்டியா அந்த போட்டியில் கோப்பை வெல்ல முக்கிய காரணமாக தனது சிறந்த பவுலிங்கை வெளிப்படுத்தினார். ஒரு ஸ்பின் பவுலர் ஒவ்வொரு பந்தையும் திட்டம் போட்டு வித்தியாசமாக வீசும் பொழுது அதனால் என்ன நடக்கும் என்பதை குருணால் பாண்டியா காட்டிவிட்டார். சாம்பியன் பிளேயர்கள் தாங்கள் இருக்கும் இடத்தையும் கூட சாம்பியனாக மாற்றி விடுவார்கள் என்பது போல ஒரு காலத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியின் சாம்பியனாக இருந்த குருணால் பாண்டியா தற்போது ஆர்சிபி அணியை சாம்பியனாக மாற்றிவிட்டார். குறிப்பாக அந்த போட்டியின் தோல்விக்கு பிறகு பேசியுள்ள பஞ்சாப் அணியின் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் இந்த ஸ்கோர் ஆனது சேசிங் செய்யக்கூடிய ஸ்கோர் தான், ஆனால் ஆர்சிபி அணி பவுலிங்கில் சிறப்பாக செயல்பட்டது. குறிப்பாக குருணால் பாண்டியா தனது அனுபவம் என்ன என்பதை காட்டிவிட்டார். அவர் பல ஆண்டுகளாக இந்த ஐபிஎல் டோர்னமெண்டில் விளையாடிய அனுபவங்களை பெற்றுள்ளார். அவருடைய பவுலிங் தான் இந்த போட்டியில் ஒரு திருப்பு முனையாக போய்விட்டது என்று கூறிய ஸ்ரேயாஸ் ஐயர் என்னுடைய வேலை இன்னும் கூட முடியவில்லை, அதாவது அடுத்த ஆண்டு ஐபிஎல் கோப்பையை கைப்பற்றுவோம் என்று ஸ்ரேயாஸ் ஐயர் பேசியுள்ளார்.